சிஸ்டர், இது ரோகோல் கேஸே இல்ல சிஸ்டர். இது சுக்கா சமா சுக்கா கேஸ் சிஸ்டர். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்க நம்பர் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமார். இன்னைக்கு நான் எபிசோட் செய்யல. நான் ஜஸ்ட் ஷேர் மட்டும் தான் பண்றேன். நெறைய பேரு என்ன பெர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்க இத பத்தி. அது மட்டும் இல்லாம சில பேரு டிஎம்லாம் பண்ணியிருந்தீங்க. இன்னும் சில பேர் ஒரு படி மேல போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். நீங்க பாருங்க. இது சுக்கா சமா சுக்கா கேஸ் சிஸ்டர். இது ரோகோல் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோல இது வந்து சுக்கா சமா சுக்கா கேஸ் தான் சிஸ்டர் அப்படின்னு நெறைய பேரு ரிப்பீட்டட்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இது சுக்கா சமா சுக்காவா இல்ல சுக்கா சமாத்தா சுக்காவான்னு நம்ம பாக்குறது முன்னுக்கு கிடாலையும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அவங்க ஃபாதர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குரு டிசிப்ளின் தான் வந்து அவங்க ஃபாதருக்கே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு உங்க மகளோடன்னு. இந்த கேஸ் நடந்தது என்னதுன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் மாசத்துல இருந்து ஒரு 8ஆம் மாசத்துக்குள்ள இன் பிட்வீன்ல இங்கதான் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி 4 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அவேரா இருங்க. உங்க பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுங்க. ஓகே, பேக் டு டாபிக். சுக்கா சமா சுக்காவா இல்ல சுக்கா சமா சுக்காவா? ஓகே, எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது இல்லையா? 18 வயசுக்கு கீழே உள்ள, அதாவது அந்த ஏஜ்ல உள்ள பொம்பளை பிள்ளைங்க மேல யாராவது கைய வச்சாங்கன்னா, ஈவன் அந்த கேர்ள் வந்து வாலண்டியரா அக்ரி பண்ணியிருந்தா கூட இது வந்து கேஸ் ரோகோல் கீழே தான். இந்த கடா கேஸா இருக்கட்டும், இல்ல மிளாக்கா கேஸா இருக்கட்டும், இந்த இன்சிடென்ட வீடியோ எடுத்து வைரல் ஆக்குனனால தான் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுச்சு. ஸோ எத்தனை கேர்ள்ஸ்ங்க வந்து இன்னும் வெளிய மங்ஸாவா இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த நியூஸ் வெளியாயிட்டோன்னே இந்த கேர்ள்ஸ்ங்களோட வீடியோ இன்னும் வைரல் ஆகுது. எனக்கே சில பேர் மெசேஜ் அனுப்பி, சிஸ்டர் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாக்குறீங்களா அந்த வீடியோவை, பார்த்துட்டு பேசுங்க அப்படிலாம் பேசுறீங்க. தயவு செய்து அந்த வீடியோவை ஷேர் பண்றதை நிப்பாட்டுங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தயவு செய்து அந்த கேர்ள்ஸ்ங்களோட வீடியோவை ஷேர் பண்றதை நிப்பாட்டுங்க. ஏன்னா அவங்க வேற வீட்டு பெண்களா இருந்தாலும் சரி, வேற இன பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க பெண்கள் தான். நமக்கு நம்ம வீட்டு பிள்ளை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அந்த அம்மா அப்பாக்கு அந்த வீட்டு பிள்ளைங்க முக்கியம். பேரண்ட்ஸ் தயவு செய்து பிள்ளைங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. எவ்ரிடே பேசுங்க. எவ்ரிடே அவங்க கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, ஸ்கூல்ல என்ன சாப்பிட்ட, அந்த சாப்பாடு உனக்கு ஓகேவா இருந்துச்சு, அந்த மாதிரி கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா தயவு செய்து அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. அம்மா அப்பாட்ட பேச முடியல, அம்மா அப்பாவுக்கு டைமே இல்லைன்னா தயவு செய்து போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. எல்லா விஷயத்துக்கும் இப்போ சொல்யூஷன் இருக்குது. பயந்து எதையும் மூடி மறைக்காதீங்க. அம்மா ஏசிருவாங்க, அப்பா ஏசிருவாங்கன்றதுக்காக ஸ்கூல்ல உங்களுக்கு நடக்கிற கேஸ் பூலியா இருக்கட்டும், இந்த மாதிரி தப்பா யாராவது உங்ககிட்ட பிஹேவ் பண்றாங்க, டசன்ட் மேட்டர். இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்ல, பாய்ஸ்க்கும் நடக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் அநீதியா இருக்கு, அந்த விஷயம் வந்து சரியா இல்ல, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா தயவு செய்து உங்களுக்கு க்ளோஸான யார்கிட்டயாவது பேசுங்க. முடிஞ்சா அடல்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே நம்ம ஏஜ்ல தான் இருப்பாங்க. நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூசுவலி இருக்கும். ஸோ அவங்களால மேபி நமக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியாது. ஸோ மெச்சூர்டான ஆளுங்க, எல்டர் பீப்பிள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுங்க.